இது கேப்டன் தொலைக்காட்சி செய்திகளை வழங்குவதற்காக சிதம்பரநாதன். முக்கிய செய்திகள். உங்களுக்காகவே நான் என்ற ஜெயலலிதாவின் கபட வார்த்தைகளை நம்ப தமிழக மக்கள் இனியும் தயாராக இல்லை. வாட்ஸ்அப் வசனம் குறித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. சிங்கப்பூர் நாட்டுக்கு சொந்தமான 6 செயற்கைக்கோளுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV C-29 ராக்கெட். திட்டமிட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதால் விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி. எல்லாவற்றுக்கும் தான் என தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஜெயலலிதா வெள்ள பாதிப்பு விவகாரத்தில் பதுங்கியது ஏன்? கேப்டன் விஜயகாந்த் சரமாரி கேள்வி. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. எதிர்த்தும் வரவேற்றும் பல்வேறு தரப்பினர் கருத்து. பன்ருட்டி அருகே கையில் பூச்சி மருந்து பாட்டில்களுடன் பெண்கள் சாலை மறியல். அதிமுக அரசு வெள்ள நிவாரணம் வழங்காமல் மோசடி செய்வதால் விரக்தி. விரிவான செய்திகள். தனக்கு உறவினர்களே இல்லை என்றும் உங்களுக்காகவே நான் என்றும் ஜெயலலிதா வாட்ஸ்அப்பில் பேசிய வசனத்தை நம்பி தமிழக மக்கள் இனியும் ஏமாற தயாராக இல்லை என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு தலைமைச் செயலாளர்கள் யாரும் இதுவரை எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தேமுதிக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் வெள்ள பாதிப்புகள் குறித்து அதிமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்த பிறகு அதற்கு பதிலளிக்க வேண்டிய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பதிலாக தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் தூங்கிக் கொண்டிருந்தவர் விழித்தெழுந்தது போல வெளியிட்டுள்ள அறிக்கை பல விஷயங்களை மூடி மறைத்துள்ளதை ஒரு சில பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது பலத்த சந்தேகத்தையும் கடும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். 10 நாட்களுக்கு பிறகு 13 பக்க அறிக்கையை தலைமைச் செயலாளர் கொடுத்துள்ளது எங்கப்பன் குதிருக்குள்ளே இல்லை என்பதை போல உள்ளது என்று விமர்சனம் செய்துள்ள கேப்டன், அதில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவதற்கு பொதுப்பணித்துறையின் உதவி செயற்பொறியாளருக்கே முழு அதிகாரம் உள்ளதென்றும் முதலமைச்சருக்கு எந்த தொடர்பும் இல்லை என பொருள்படும்படி கூறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனதிலிருந்து நேற்று வரை தமிழகத்தின் அனைத்து அணைகள் ஏரிகளிலிருந்து 50 கனஅடி தண்ணீர் திறந்து விடுவதென்றால் கூட அவர்தான் உத்தரவிட்டுள்ளார் என்பதை வசதிக்கேற்ப மறந்துவிட்டாரா என கேப்டன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் செம்பரம்பாக்கம் ஏரி விவகாரத்தில் உண்மைகளை மூடிமறைத்து முதலமைச்சரை காப்பாற்றும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள தலைமைச் செயலாளரின் அறிக்கைக்கு மூளையாக இருந்து செயல்பட்டு பொதுப்பணித்துறையில் அவருக்கு கீழே பணியாற்றும் அதிகாரிகள் மீது பழியை போட்டு இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காகவா, இல்லை மழை வெள்ள பாதிப்புகள் சென்னையை மூழ்கடித்து நிர்மூலமாக்கிய போது அதை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததற்காகவா பொதுப்பணித்துறை செயலாளருக்கு கூடுதல் பொறுப்பாக எரிசக்தி துறை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. இது போன்ற கொடுமைகள் தமிழகத்தில்தான் அரங்கேறும் என்று அவர் விமர்சித்துள்ளார். சென்னையே வெள்ளத்தில் மூழ்கி மக்கள் அனைவரும் செய்வதையாது திகைத்து நின்றபோது நேரத்தை வீணடித்து நீண்ட நெடிய அறிக்கை அளித்த பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தனது கட்டுப்பாட்டில் வரும் செம்பரம்பாக்கம் ஏரி நிலையை பற்றி மக்களிடம் விளக்கம் அளிக்க நேரமில்லையா என கேள்வி எழுப்பியுள்ள கேப்டன், இல்லை முன்னாள் முதலமைச்சரை இந்நாள் முதலமைச்சர் வாய் திறக்கச் சொல்லி அனுமதி கொடுக்கவில்லையா, இல்லை இவரிடமிருந்த பொதுப்பணித்துறை அதிகாரம் பறிக்கப்பட்டு விட்டதா, பொதுப்பணித்துறைக்கு அமைச்சர் மற்றும் துறை செயலாளர் இருக்கும்போது நடைமுறையில் இல்லாத வழக்கமாக தலைமைச் செயலாளர் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது எனவும் அவர் வினவியுள்ளார். யாரை காப்பாற்ற இந்த நாடகம் நடக்கிறது என்பது மக்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா என்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாடல் வரிகள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு பொருத்தமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாள் வரையிலும் எல்லாவற்றிற்கும் நான் தான் என உரிமை கொண்டாடி பதிலளிக்கும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளால் மக்களின் கோபத்திற்கு தான் ஆளாகியுள்ளதை மனதில் கொண்டு மக்களுக்கு பதில் சொல்வதற்கு மட்டும் அதிகாரிகளை பயன்படுத்திக் கொள்கிறார் என்றும் கேப்டன் விஜயகாந்த் புகார் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகளும் அலுவலர்களும் இதை பார்த்த பிறகாவது புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள அவர்,
பிரச்சனை என்று வரும்போது அதிகாரிகள் மீது பழியை சுமத்திவிட்டு தனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல் நடந்து கொள்வதும் அமைதியாக இருப்பதும் ஜெயலலிதாவிற்கே உரித்தான கலையாகும் என்றும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். தற்போது அவர் ஆற்றியுள்ள வாட்ஸ்அப் உரையில் மக்களின் துன்பத்திற்கு அதிமுக அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பற்றி கூறாமல் தான் ஒருவர்தான் மக்களை காப்பாற்ற பிறந்தவர் போல் பேசியுள்ளார். இப்படியெல்லாம் பேசி மக்களை ஏமாற்றியது போதும் என குறிப்பிட்டுள்ள கேப்டன் தமிழக மக்கள் இனியும் ஏமாற தயாராக இல்லை என்று கூறியுள்ளார். மேலும் இனியாவது தமிழக மக்களின் கேள்விகளுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவே நேரடியாக பதிலளிக்க வேண்டும் எனவும் கேப்டன் விஜயகாந்த் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். சிங்கப்பூரின் 6 செயற்கைக்கோள்களை சுமந்து கொண்டு PSLV C-29 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்தது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் PSLV, GSLV ரக ராக்கெட்கள் மூலமாக பல்வேறு நாடுகளின் செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் ஏவி உள்ளது. இந்நிலையில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து PSLV C-29 ராக்கெட் மாலை 6 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. சிங்கப்பூரின் தட்ப வெப்பநிலை, சீதோஷ்ணம் மற்றும் வானிலையை அறிந்து கொள்வதற்காக அந்நாட்டுக்கு சொந்தமான 6 செயற்கைக்கோள்கள் PSLV C-29 ராக்கெட் மூலம் விண்ணில் பாய்ந்தது. इसलिए अब मेरी खामोशी और मेरी आवाज के साय में मिशन कंट्रोल सेंटर से 3, 2, 1, 0. सफल प्रज्वलन 7, 8, 9, आकाश की ओर बढ़ता PSLV C-29 இந்த 6 செயற்கைக்கோள்களும் 550 மீட்டர் தொலைவில் புவி சுற்று வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதால் விஞ்ஞானிகள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். வெள்ள நிவாரணம் வழங்காமல் அலைக்கழித்து வரும் We are looking forward to 2016, where we intend to carry on this activity of meeting the requirements of putting our satellites, both communication, navigation and earth observation, into orbit with greater rigor. And I take this opportunity to place on record my sincere thanks to all the ISRO fraternity for the wonderful job they are doing, and also which they will continue to do next year, because we have a lot more to achieve in the coming year. Thank you. வெள்ள நிவாரணம் வழங்காமல் அலைக்கழித்து வரும் அதிமுக அரசை கண்டித்து பெண்கள் பூச்சி மருந்து பாட்டிலுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த மாதம் பெய்த கனமழையால் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தால் பெரும் சேதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று அப்பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் பசுமை உலகம் தொண்டு நிறுவனத்துடன் இணைத்து அப்பகுதி மக்கள் வெள்ள நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கால வரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு இருந்தனர். இத்தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். இதனை கண்டித்தும் கைது செய்தவர்களை விடுவிக்க கோரியும் பெரிய காட்டுப்பாளையம் பகுதி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலை கலைக்க சென்ற காவல்துறையினரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டதுடன் நிவாரணம் வழங்காமல் ஏமாற்றி வரும் அதிமுக அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். அத்துடன் கைகளில் பூச்சி மருந்து பாட்டிலை வைத்துக் கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற தமிழக அரசின் உத்தரவுக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அரசும் நீதிபதிகளும் பிராமணர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மக்கள் உரிமை பாதுகாப்பு மன்றம் சார்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான தமிழக அரசின் ஆணையை ரத்து செய்யாமல் அகம விதிகளின்படியே அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு முரண்பாடான ஒன்று என்றும் இந்த உத்தரவினால் எந்த பயனும் இல்லை என்றும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. அப்போ ஒரு தீர்ப்பு என்பது ஹிஸ்டாரிக்கல் ஒரு தீர்ப்பு என்பது சமூகத்தில் தீண்டாமை என்பது குற்றம்
ஒழிக்கப்படல. ஆனால் கருவறையில தீண்டாமை என்பது புனிதம், அது குற்றம் கிடையாது. அப்ப இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசியலும் மக்கள் போராட்டமும் தான் இதற்கு தீர்வாக இருக்க முடியுமே தவிர இது சட்ட போராட்டத்தில் தீர்ப்பின்கள் வழியாக இதை தீர்க்க முடியாது அப்படிங்கிற எங்களுடைய வழக்கறிஞருடைய கருத்து. 2006 அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் பயின்ற 207 மாணவர்கள் சார்பில் தொடரப்பட்ட இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கவில்லை என்றும் புகார் தெரிவிக்கப்பட்டது. ஒரு கோயிலில் அர்ச்சகராக பணியாற்ற அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யும் போது குறிப்பிட்ட அந்த கோயில் அர்ச்சகர் அனுமதி கோரும் நபர் ஆகம விதிகளின்படி தகுதியற்றவர் என மறுப்பு தெரிவித்தால் மனுதாரரின் வழக்கு தள்ளுபடி செய்ய வாய்ப்புள்ளதாகவும் இதனை எதிர்த்து வழக்கு தொடர தங்களுக்கு போதுமான பொருளாதார வசதி இல்லை என்றும் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். என்னுடைய 8 வருஷ போராட்டத்துடைய தோல்விதான் நான் நினைக்கிறேன். 8 வருஷமா அது தொடர்ச்சி நான் போராடினேன். ஆனா இது எனக்கு தோல்விதான் அந்த தீர்ப்பு. ஏன்னா கோயில்ல எல்லா சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்றத என்னுடைய அதுக்காக போராடிட்டு இருக்கேன். ஆனா அது ஆகம முறைப்படி இருக்கிற கோயில்ல போய் பணியிடம் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. ஏன்னா இப்ப நான் வேலை செஞ்சேன்னா அந்த கோயில்ல அவன் மறுபடியும் நான் வழக்கு போடுவான், மறுபடியும் தீண்டாம மறுபடியும் போராட்டம் தான். அது தீர்வே இல்லை அப்படின்றதான். இந்த அரசை நம்பினேன், அந்த அரசை இப்படி கைவிடுன்னு நினைக்கல. இந்த வழக்கில் தமிழக அரசு துணிந்து செயல்பட்டால் மட்டுமே உரிய தீர்வு காண முடியும் என்றும், ஆனால் அரசு சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் சாதிப்பது கவலை அளிப்பதாக உள்ளதாகவும் அப்போது புகார் தெரிவிக்கப்பட்டது. அரசியல் சட்டம் சாதி ஏற்றத்தாழ்வை இல்லை என்று சொல்லுகிறதா, தீண்டாமையை இல்லை என்று சொல்லுகிறதா? இல்லை என்று சொல்வதாகத்தான் இங்கே பெரும்பாலான பேர் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கருவறைக்குள்ளே தீண்டாமை, கருவறைக்குள்ளே குறிப்பிட்ட பிரிவினரை தவிர மற்றவர்கள் உள்ளே போகக்கூடாது, மற்றவர்கள் இவர்களை தவிர மற்றவர்கள் தீண்டினால் சிலை தீட்டாகிவிடும் என்பதை சொல்லிதான் இந்த தீர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க. பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு மீண்டும் உயர்த்தியுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது. இதையடுத்து பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 50 காசுகள் குறைத்தும் டீசல் விலையை 46 காசுகள் குறைத்தும் எண்ணெய் நிறுவனங்கள் நேற்று அறிவித்தன. இந்த விலை குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்த நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு இன்று உயர்த்தி அறிவித்துள்ளது. இதன்படி 1 லிட்டர் பெட்ரோல் 30 காசுகளும் டீசலுக்கு ₹1.17 காசுகளும் உற்பத்தி வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த கலால் வரி உயர்வு மூலம் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு 2500 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டுக்கான நிதி பற்றாக்குறையை சமாளிக்கும் விதமாக மத்திய அரசு கலால் வரியை உயர்த்தியுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பேருந்து நிலையம் கட்டி 3 மாதங்களுக்கு மேலாகியும் திறக்கப்படாமல் உள்ள அவலம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மின் கம்பத்தில் கட்டி இளைஞரை அடித்து கொலை செய்த கொடூரம் பொள்ளாச்சி அருகே பரபரப்பு. செய்திகள் தொடர்கின்றன. தருமபுரி அருகே பேருந்து நிலையம் கட்டி 3 மாதங்களுக்கு மேலாகியும் திறக்கப்படாமல் உள்ளதால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாலக்கோடு தொகுதிக்குட்பட்ட பஞ்சப்பள்ளியில் பேருந்து நிலையம் இல்லாததால் கிராம மக்கள் பெரும் இன்னலை சந்தித்து வருகின்றனர். இதையடுத்து கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று சுமார் 85 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. இதற்கான பணிகள் நிறைவு பெற்று 3 மாதங்கள் ஆகியும் இன்னும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளதால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பஸ் ஸ்டாண்டு கட்டி 3 மாதம் ஆகுது, திருப்பிலா பண்ணல, கடை கட்டி விட்டுருக்காங்க வாடகைக்கு, அது மக்கள் பயன்பாட்டு கூட விடவில்லை. இங்கே நிறையா ஒயின் ஷாப் தண்ணிங்களும் உள்ளார அடித்து அசுத்தப்படுத்துகிறாங்க. பஸ் போக்குவரத்து நிறைய மக்களுக்கு இடைஞ்சூரம் இருக்கிறது. முன்னாடி இங்கேருந்து ஒரு 150 அடி முன்னாடி போய்ட்டு தான் பஸ் நிறுத்துறாங்க, அங்கே தான் மக்கள் பயன்பாட்டில் ஏறணும். ரெண்டாவது மழை காலத்தில் மக்கள் ரொம்ப பாதிப்பாக பஸ் ஏற முடியாமல் தவிக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட் பயன்பாடு போட்டால் நல்லாயிருக்கும், சீக்கிரம் பஸ் ஸ்டாண்ட் திறக்க அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் இதற்கான நேரம் ஒதுக்காததால் திறப்பு விழா நடைபெறாமல் உள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செம்பரம்பாக்கம் உபரி நீர் செல்லும் தரைப்பாலம் அருகே புதிய மேம்பாலம் அமைத்து தர கோரி தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செம்பரம்பாக்கம் உபரி நீர் செல்லும் தரைப்பாலத்தை 30 ஊராட்சிகளை சேர்ந்தவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர்.
தற்போது பெய்த மழையால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு பாலத்தை பயன்படுத்த முடியாமல் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கடந்த 25 நாட்களுக்கும் மேலாக பாலத்தை பயன்படுத்த முடியாமல் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் அவல நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டனர். ஏற்கனவே மேம்பாலம் அமைக்க பல முறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காததால் தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் மற்றும் தேமுதிக தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லும் முக்கிய சாலை. இந்த சாலையில் அந்த பகுதியை கடந்து செல்லலாம் குறைஞ்ச ஒரு 15 ஊராட்சி மக்கள் பெரும் பாதிக்கப்படுறாங்க. சாதாரண மழையில் கூட தண்ணி மேலே செல்லாலும் பெரிதும் அந்த கடந்து செல்லும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. மேம்பாலம் அமைச்சு கொடுக்க சொல்லி அவங்க மக்கள் பல போராட்டம் நடத்துகிறாங்க. பல வருஷமாக அது கொஞ்ச நாள் பல ஆண்டுகளாக அந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் பாலத்தை கட்டுவதற்கு இதுக்கு முன்னால் இருந்த திமுக ஆட்சியிலும் கட்டித்தரல. இப்போ ஆண்டு இருக்கின்ற அதிமுக ஆட்சியில் கூட அந்த பாலம் அமைச்சு கொடுக்க அரசு முன் வரல. பொள்ளாச்சி அருகே முன்விரோதம் காரணமாக ஒருவர் கம்பத்தில் கட்டி வைத்து அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த குறும்பாளையம் கிராமத்தில் வசித்து வந்தவர் சக்திவேல். இவருக்கும் அவரது வீட்டின் அருகில் உள்ள ரமேஷ் என்பவருக்கும் வெகு நாட்களாக முன் விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு மது போதையில் இருந்த ரமேஷ் சக்திவேலிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் இருவருக்குள்ளும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் ரமேஷ் மற்றும் அவரது தாயார் கருப்பாத்தாள் ஆகியோர் இணைந்து சக்திவேலை அங்கிருந்த கம்பத்தில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவர் சிறிது நேரத்தில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ரமேஷ் மற்றும் கருப்பாத்தாள் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் தனியார் அமைப்புகள் சார்பில் நீலவேம்பு கசாயம் வழங்கப்பட்டது. அதிமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டால் தமிழக மக்கள் பல்வேறு நோய் நொடிகளால் தாக்கப்பட்டு அவதிப்பட்டு வருகின்றனர். தமிழகம் எங்கும் நிலவும் சுகாதார சீர்கேடு காரணமாக டெங்கு எனும் அரக்கன் வேகமாக பரவி உயிர்களை காவு வாங்கி வருகிறது. டெங்குவை ஒழிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அதிமுக அரசு மெத்தனம் காட்டி வருவதால் நாளுக்கு நாள் அந்நோய்க்கு பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மக்கள் பீதி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலை தடுக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் சில தனியார் அமைப்புகள் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் அமைப்பும் மக்களுக்கு நிலவேம்பு கசாயம் வழங்கி வருகிறது. சென்னை எம்ஜிஆர் நகர், KK நகர் போன்ற பகுதிகளில் அமைக்கப்பட்ட மையங்களில் 100க்கும் மேற்பட்டோருக்கு நிலவேம்பு கசாயம் விநியோகிக்கப்பட்டது. ஏராளமான மக்கள் ஆர்வமாக நீண்ட வரிசையில் நின்று கசாயத்தை வாங்கி அருந்தினர். சிலர் பாட்டில்களில் வாங்கி சென்று வீட்டில் உள்ள முதியோர்களுக்கு வழங்கினர். ஈரோடு அருகே அரசு நிர்ணயித்த விலையை குறைத்து வழங்கும் தனியார் சர்க்கரை ஆலையை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தளவாடி பகுதியில் இயங்கி வரும் பண்ணாரி அம்மன் சர்க்கரை ஆலை ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் கரும்புகளை கொள்முதல் செய்து வருகிறது. விவசாயிகள் கொடுக்கும் கரும்பு டன் ஒன்றிற்கு 2650 ரூபாய் விலையை தமிழக அரசு நிர்ணயம் செய்துள்ளது. ஆனால் பண்ணாரி அம்மன் சர்க்கரை ஆலை மட்டும் டன் ஒன்றிற்கு 1900 ரூபாய் மட்டுமே வழங்குவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாகும். திருவண்ணாமலை அருகே உள்ள அரசு பள்ளிக்கு சொந்தமான விடுதியில் உணவருந்திய மாணவர்களுக்கு திடீர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்குள்ள மங்களம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் தங்கி படிக்க பள்ளிக்கு சொந்தமான விடுதி உள்ளது. இந்த விடுதியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உணவு அருந்திய நிலையில் அதிகாலை அவர்களுக்கு திடீரென வாந்தி மயக்கம் மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து அவர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாகர்கோயிலில் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடித்து சாலையை சீர் செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக உலக ஐக்கிய மனித பாதுகாப்பு கழகத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக நகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் பள்ளங்கள் தோண்டப்பட்டது. இப்பணியை விரைந்து முடிக்காமல் காலதாமதம் செய்வதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழையினால் சாலைகள் மேலும் சேதமடைந்து சேரும் சகதியமாக பெரும் பள்ளங்களாக உள்ளதால் பேருந்துகள் மாட்டிக்கொண்டு பல மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் உடனடியாக பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றி சாலையை சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இது தொடர்பாக நாகர்கோயில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக உலக ஐக்கிய மனித பாதுகாப்பு கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மக்காச்சோள பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர், வேப்பந்தட்டை, வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 50,000 ஹெக்டேர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 5 ஏக்கர் சோளம் போட்டிருக்குங்க, 3 ஏக்கர் பருத்தி போட்டிருக்குங்க, ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்குங்க. ஏதாவது ஒரு ஏக்கருக்கு 40,000 எங்களுக்கு நிதி ஒதுக்கணுங்க. அது நிதி ஒதுக்கினாதான் மறுபடியும் அடுத்த விவசாயம் நாங்கள் பண்ண முடியும். இல்லைன்னா தற்கொலைக்கு நாங்கள் ஈடுபட மாதிரி நிலைமை இருக்கிறது. நீங்கள் பார்த்து எதை செஞ்சாலும் நீங்கள் தான் செய்யணும். திருத்தணி அருகே மின்வேலியை மிதித்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சிங்கசமுத்திரம் கிராமத்தை சேர்ந்தவர் ஜெகனராஜ். இவர் தனது நண்பர்களுடன் ராமபுரம் ஏரியில் மீன்பிடிக்க சென்றுள்ளார். இதனிடையே அப்பகுதியில் வயல்வெளி வைத்துள்ள கிருஷ்ணன் என்பவர் வயலை வனவிலங்குகள் சேதப்படுத்தாமல் இருக்க மின்வெளி அமைத்திருந்ததாக தெரிகிறது. இதனை கவனிக்காமல் அந்த வழியாக சென்ற ஜனகராஜ் மின்வேலியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அங்கு விரைந்த போலீசார் ஜனகராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடலூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை காட்டு யானைகள் நாசம் செய்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள தொரப்பள்ளி, குனில் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் நெற்பயிர் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பயிர்கள் முதிர்ந்து அறுவடைக்கு தயாரான நேரத்தில் அங்கு பெய்த கனமழை காரணமாக அறுவடை செய்ய காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்தனர். இதனிடையே கடந்த சில தினங்களாக காட்டு யானைகள் நெற்பயிர்களை உண்டும் சேதப்படுத்தியும் வருவது விவசாயிகளை மேலும் கவலை அடைய செய்துள்ளது. ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, எருதுக்கட்டு போன்ற விளையாட்டுகளை உச்சநீதிமன்றம் தடையை மீறி நடத்தக்கூடாது என போலீசார் அறிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட விளையாட்டுகள் தடை தொடர்பான கலந்தாய்வு திட்டத்திற்கு போலீசார் ஏற்பாடு செய்தனர். அனைத்து கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, எருதுக்கட்டு போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் விதித்துள்ள தடை பற்றி எடுத்து கூறப்பட்டது. மேலும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் எச்சரித்துள்ளனர். நாகர்கோவிலில் ஆன்லைன் விற்பனை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் ஏராளமானோர் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தனர். குமரி மாவட்டத்தில் உள்ள மருந்து கடை விற்பனையாளர்கள் மருந்துகளின் விலையை குறைக்க வேண்டும், ஆன்லைன் மருந்து விற்பனையை உடனடியாக தடை செய்ய வேண்டும், குறைந்தபட்ச ஊதியமாக 1,500 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மேலும் சட்டப்பூர்வமான பணி ஆணையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டவர்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்து ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ பிரதிநிதிகள் இன்று அகில இந்திய அளவில் ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுடைய முக்கிய கோரிக்கையானது நாங்கள் என்ன கேட்கிறோம்னா, மத்திய அரசாங்கத்திடம் மருந்துகளின் விலைகளை குறைக்க கோரியும் மருந்து விற்பனையை ஆன்லைன் வர்த்தகத்தில் கொண்டு வரக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசிடம் எங்களுடைய 8 மணி நேர பணி வேலையையும் குறைந்தபட்ச ஊதியமான 15,000ஐயும் கொடுக்க கோரியும், மேலும் மருத்துவ பிரதிநிதியாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் பெண் தோழர்களுக்கு ஒரு 6 மாத கால சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரீமியர் பேட்மிண்டன் போட்டியில் சென்னை ஸ்மார்ட்ஸ் அணி வெற்றி பெறும். அணியின் உரிமையாளர் விஜய் பிரபாகரன் நம்பிக்கை. விவரம்
செய்திகள் தொடர்கின்றன. பிரீமியர் பேட்மிண்டன் லீக் தொடரின் இறுதிப் போட்டியில் சென்னை ஸ்மார்ட்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றும் என அணியின் உரிமையாளர் விஜய் பிரபாகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் டெக்கான் கிரானிக்கல் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் விளையாட்டில் அதிக ஆர்வம் இருந்ததால் பள்ளி படிப்பின் போதே சென்னை மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டியில் விளையாடியதாக குறிப்பிட்ட விஜய பிரபாகரன் அதன் அடிப்படையிலேயே தற்போது சென்னை ஸ்மார்ட்ஸ் அணியை வாங்கியதாகவும் கூறினார். சென்னை அணியை சிறந்த நிலைக்கு கொண்டு செல்ல முழு மூச்சில் பணியாற்றுவேன் என்றும் அவர் தெரிவித்தார். தன்னுடைய இந்த நிலைக்கும் சென்னை பேட்மிண்டன் அணியை வாங்குவதற்கும் தனது தந்தையான கேப்டன் விஜயகாந்த் அளித்த ஊக்கமே காரணம் என அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தன்னுடைய அணி வெற்றி பெற பயிற்சியாளர் கோபிசந்த் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருவதாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் பல்வேறு பதக்கங்களும் பட்டங்களும் வென்றுள்ள PV சிந்து உள்ளிட்டோர் தனது அணியில் இடம்பெற்றுள்ளதால் பிரீமியர் லீக் பேட்மிண்டன் தொடரின் இறுதிப் போட்டியில் சென்னை ஸ்மார்ட்ஸ் அணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் அதில் கிடைக்கும் பரிசு தொகையில் 50% தமிழக வெள்ள நிவாரண நிதிக்காக ஏற்கனவே அறிவித்தபடி வழங்கப்படும் என உறுதியுடன் கூறினார். அடுத்த ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி மும்பையில் தொடங்கும் பிரீமியர் லீக் பேட்மிண்டன் போட்டிகள் சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ளது. இதன் இறுதிப் போட்டி டெல்லியில் நடைபெறுகிறது. சென்னை அணியில் PV சிந்து, சிக்கி ரெட்டி, ஜெர்ரி சோப்ரா, கிருஷ்ணபிரியா உள்ளிட்ட முன்னணி வீராங்கனைகள் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள்.